லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதர்களை அழிக்க நிக்கானோர் திட்டம். அக்காலத்தில் யூதா சிறிது சிறிதாக முன்னேறி வருவதையும் மேன்மேலும் வெற்றிகள் பெற்று வருவதையும் கண்ட பிலிப்பு அரசின் நலன்களை காக்க உதவிக்கு வருமாறு கூலே சீரியா, பெனிசியா நாடுகளின் ஆளுநரான தாலமிக்கு மடல் எழுதினார். உடனடியாக பத்ரோக்குளின் மகனும் மன்னனின் முக்கிய நண்பர்களுள் ஒருவனுமான நிக்கானோரை தாலமி தேர்ந்தெடுத்து யூத இனம் முழுவதையும் அடியோடு அழிப்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20,000க்கும் குறையாத வீரர்களுக்கு தலைவனாக அவனை அனுப்பி வைத்தான். படைத்தலைவனும் போர் தொழிலில் மிகுந்த பட்டறிவும் கொண்டவனுமான கோர்க்கியாவையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினான். பிடிபடும் யூதர்களை அடிமைகளாக விற்பதால் கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு மன்னன் திரையாக செலுத்த வேண்டிய 80 டன் வெள்ளியையும் கொடுக்க நிக்கானோர் திட்டமிட்டான். எல்லாம் வல்லவரின் தண்டனை தீர்ப்பு தன்மேல் வரப்போகிறது என்பதை எதிர்பாராத நிக்கானோர் 40 கிலோ வெள்ளிக்கு அடிமைகளை கொடுப்பதாக உறுதியளித்து யூத அடிமைகளை வாங்க வருமாறு கடலோர நகரங்களுக்கு உடனே சொல்லி அனுப்பினான். நிக்கானோரின் படையெடுப்பை அறிந்த யூதா அவனது படையின் வருகை பற்றி தம்மோடு இருந்தவர்களிடம் கூறினார். கோழைகளும் கடவுளின் நீதியில் நம்பிக்கையற்றவர்களும் அவரை விட்டு ஓடினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்த உடைமைகள் அனைத்தையும் விற்றார்கள். போரிடும் முன்பே தங்களை விற்றுவிட்ட கொடியவனான நிக்கானோரிடமிருந்து தங்களை விடுவிக்குமாறு ஆண்டவரை வேண்டினார்கள். தங்கள் பொருட்டு ஆண்டவர் இவ்வேண்டுதலை நிறைவேற்றாவிடினும் அவர் தங்கள் மூதாதையரோடு செய்திருந்த உடன்படிக்கைகளின் பொருட்டாவது அவர்கள் தாங்கியிருந்த தூய்மையும் மாட்சியும் மிக்க பெயரின் பொருட்டாவது நிறைவேற்றும்படி மன்றாடினார்கள். அன்னை ஓர் அதிசயம். அடைக்கல அன்னையும் வீரமா முனிவரும். என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு, என்ன அழகு உன்னருளழகு, என்ன அழகு உன்னன்பழகு. அன்பர்களே, தமிழகத்தின் அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்து அமைந்துள்ள ஊர் ஏலாக்குறிச்சி. கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ள இந்த ஊரின் முந்தைய பெயர் திருக்காவலூர். தெய்வ திருக்காவல் மிகுந்த இடம் என்ற பொருளில் இந்த பெயரை இந்த ஊருக்கு வைத்தவர் வீரமாமுனிவர். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தஞ்சை பகுதியில் வசித்து வந்த கிறிஸ்தவர்கள் இன்னல்களுக்கு ஆளான போது கொள்ளிடம் ஆற்றை கடந்த சில கிறிஸ்தவ குடும்பங்கள் நடுக்காட்டில் அடைக்கலமடைந்தன. 1716ஆம் ஆண்டில் அந்த பகுதிக்கு வந்த வீரமாமுனிவர் அவர்களுக்காக சேவையாற்றத் தொடங்கினார். கிறிஸ்தவர்கள் அடைக்கலமடைந்த அந்த பகுதியில் மேரி மாதாவுக்கு தேவாலயம் ஒன்றை கட்டி அடைக்கல அன்னை என்று பெயரிட்டார். ஏலாக்குறிச்சியை உள்ளடக்கிய அரியலூர் பகுதியை ஆண்ட சிற்றரசன் அரங்கப்ப மழவராயர நயினார் என்பவர் ராஜபிளவை என்னும் தீராத நோயினால் துன்பப்பட்டார். மருத்துவ முறைகள் பயனற்று போக இறுதியாக அவர் அடைக்கல அன்னை தேவாலயத்தை நாடி வந்தார். வீரமாமுனிவர் அவருக்கு உதவ முன்வந்தார். அவரது நோய்க்கான மூலிகையை தேடி வெயில் சுட்டரிக்கும் கோடை காலத்தில் வீரமாமுனிவர் அலைந்தார்.
அன்னையின் அற்புத செயலாக வறண்டு போன பூமியிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வந்தது. வீரமாமுனிவர் அந்த தண்ணீரை சேற்றுடன் அள்ளி மன்னரின் ராஜபிளவை கட்டியில் பூசிவிட்டாராம். ஆச்சரியமாக 7 ஆண்டுகளாக ராஜபிளவை நோயினால் அவதிப்பட்டு உறக்கத்தை தொலைத்த மன்னர் அன்றிரவு நிம்மதியாக தூங்கினார். நோயும் படிப்படியாக குணமானது. தமக்கு ஏற்பட்ட தீராத நோயை அடைக்கல அன்னைதான் குணப்படுத்தியதாக நம்பிய மன்னர் அதற்கு நன்றியாக வீரமாமுனிவர் எழுப்பிய அடைக்கல அன்னை தேவாலயத்திற்கு 175 ஏக்கர் நிலத்தை காணிக்கையாக எழுதி வைத்தார். அரசர் அளித்த இந்த காணிக்கைக்கு ஆதாரமாக கல்வெட்டு இன்றும் ஏலாக்குறிச்சியில் அடைக்கல அன்னையின் புதுமைக்கு சாட்சியாக இருந்து வருகின்றது. வீரமாமுனிவர் இந்த பகுதியில் தங்கி பணியாற்றிய போதுதான் திருக்காவலூர் கலம்பகம் என்ற புகழ்பெற்ற நூலை உருவாக்கினார். தமிழ் மொழியில் உள்ள கலம்பக நூல்கள் ஆண்பால் கலம்பகங்களாக உள்ளன. அதாவது பாட்டுடை தலைவர் ஆண்களாகவே உள்ளனர். ஆனால் வீரமாமுனிவர் உருவாக்கிய இந்த திருக்காவலூர் கலம்பக நூல் பெண்பால் கலம்பகமாக உள்ளது. திருக்காவலூரில் எழுந்தருளி உள்ள அடைக்கல மாதாவை பாட்டுடை தலைவியாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ சமயம் சார்ந்த ஒரே கலம்பக நூலும் இது மட்டுமே. திருக்காவலூரில் கோயில் கொண்டுள்ள அடைக்கல அன்னையின் அருமை பெருமைகளை இந்த செய்யுள்கள் மூலம் வீரமாமுனிவர் விளக்குகின்றார். கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு. அன்பர்களே, இப்பொழுது வீரமாமுனிவரை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வோம். அவர் இப்போது தாய் திரு அவையில் இறை ஊழியராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டிலுள்ள கேசுதிகிலியோன் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் இத்தாலிய நாட்டு கிறிஸ்தவ மத போதகராவார். கிறிஸ்தவ சமய தொண்டுக்காக தமிழகம் வந்து தமிழின் சிறப்பினால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தொண்டராகவும் தமிழறிஞராகவும் மாறிவிட்டார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குருக்கள்பட்டி மற்றும் ஏலாக்குறிச்சி, கோணான்குப்பம் முதலிய பல இடங்களில் சமய தொண்டு புரிந்தார். தாம் சமய பணி புரிந்த இடங்களிலேயே பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையும் அகராதிகளையும் எழுதி வெளியிட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழராகவே வாழ்ந்தார் வீரமாமுனிவர். உலகில் வாழ்ந்த சமய மற்றும் மொழி தொண்டர்கள் வரிசையிலே இவ்வாறு தமக்கென ஒரு அழியாத தனித்துவமான இடத்தை தேடிக்கொண்டார் பெஸ்கி எனப்பட்ட வீரமாமுனிவர். மறைபரப்பு முயற்சிக்காக முதலில் தமிழை கற்றுக்கொண்ட இவர் தமிழில் வியத்தகு புலமை பெற்று இலக்கணம், இலக்கியம், அகராதி படைத்து தமிழுக்கு செழுமை ஊட்டினார். தமது பெயரினை தைரியநாத சாமி என்று முதலில் மாற்றிக்கொண்டார். பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதாலும் தமது இயற்பெயரின் பொருளை தழுவி செந்தமிழில் வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டார். 1710 ஜூன் மாதம் கிறிஸ்தவ மத பரப்பு பணி செய்ய கோவா வந்து சேர்ந்தார். சில நாட்கள் கோவாவில் தங்கியவர் தமிழ்நாடு செல்ல திட்டமிட்டு கொச்சி வந்து அங்கிருந்து கால்நடையாக அம்பலக்காடு வந்து தங்கி மதுரையில் காமநாயக்கன்பட்டி வந்து சேர்ந்தார். இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான பணிகளை செய்துள்ளார். 23 நூல்களை தமிழில் எழுதியதுடன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப தேம்பாவணி என்ற பெருங்காவியமாக இயற்றியது இவரின் தமிழ் புலமைக்குச் சான்றாக உள்ளது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களை கட்டியுள்ளார் வீரமாமுனிவர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் முகாசப்பரூர் பாளையக்காரரின் உதவி கொண்டு
புனித பெரிய நாயகி அன்னைக்கு திருத்தலம் கட்டி எழுப்பியவர் இவர். கோணான்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னைக்கு தமிழ் கலாச்சாரப்படி அன்னை மாமரிக்கு புடவை உடுத்தியபடி மரத்தாலான சுரூபங்களை செய்து அன்னையின் பெருமையையும் புகழையும் உலகறியச் செய்துள்ளார் இவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் உள்ள தவளப்பள்ளம் கிராமத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம், ஆவூர் கிராமத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம், கடலூர் மாவட்டம் கோணான்குப்பம் கிராமத்தில் புனித பெரிய நாயகி அன்னைக்கு ஆலயம், ஏலாக்குறிச்சி கிராமத்தில் புனித அடைக்கல் அன்னை ஆலயம் ஆகியவற்றை கட்டியுள்ளார். இவர் கட்டியுள்ள அனைத்து ஆலயங்களும் ஒரே வடிவில் அமைந்துள்ளன. இவர் கட்டி எழுப்பியுள்ள ஆலயத்திற்குள் 50 பேர் மட்டுமே அமர முடியும். தத்தம் தாய்மொழியிலே புலவர்கள் பல்வேறு இலக்கியங்களை படைப்பது பொது வழக்கு. தமது தாய்மொழி அல்லாத பிற மொழிகளை அறிஞர்கள் கற்று அதில் ஆழ்ந்த புலமை பெறுவதும் உலகில் காணக்கூடியதே. எனினும் ஒருவருக்கு தம் தாய்மொழி அல்லாத பிற மொழியில் இலக்கியம், இலக்கணம், அகராதி முதலிய அனைத்து துறைகளிலும் அரிய நூல்கள் பல படைக்கும் அளவுக்கு ஆற்றலும் அரும் புலமையும் அடைவது மிக மிக அரிய செயலாகும். செயற்கரிய அச்செயலை செய்து உலக வரலாற்றிலேயே தனித்து நிற்பவருள் ஒருவராக வீரமாமுனிவர் திகழ்கிறார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குருக்கல்பட்டி மற்றும் ஏலாக்குறிச்சி, கோணான்குப்பம் முதலிய பல இடங்களில் சமயத்தொண்டு புரிந்தார். தாம் சமயப்பணி புரிந்த இடங்களிலேயே பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களையும் அகராதிகளையும் எழுதி வெளியிட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழராகவே வாழ்ந்தார் வீரமாமுனிவர். 1968ஆம் ஆண்டில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கான அங்கீகாரமாக சென்னை நகரின் மெரினா கடற்கரையில் வீரமாமுனிவருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிலையை அமைத்தது. 1981 ஜனவரியில் மதுரையில் நடைபெற்ற 5வது உலக தமிழர் பேரவை சென்னை மாநகரில் அவரது சிலையை நிறுவியது. அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்பு உள்ளங்களே, அன்னைவோர் அதிசயம், அடைக்கல அன்னையும் வீரமாமுனிவரும் என்ற தலைப்பில் இன்றைய நாள் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பிளவுபட்ட இவ்வுலகில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு அமைதியை கட்டி எழுப்புபவர்களாக விளங்கிடுமாறு இத்தாலிய ஆயர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 20 அசிசி நகரிலுள்ள வானதூதர்களின் அன்னை மரியா பேராலயத்தில் இடம்பெற்ற இத்தாலிய ஆயர் பேரவையின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் பங்கேற்கும் ஆயர்களுக்கு வழங்கிய உரை ஒன்றில் இவ்வாறு விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை. ஒன்றிணைந்து பயணிக்கும் ஒரு திரு அவை இறை மக்களுக்கு செவிசாய்க்கிறது என்றும் புதிய ஆயர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைகளில் பரந்த பங்கேற்பு இருக்க வேண்டுமென்றும் கூறிய திருத்தந்தை, புதுப்பித்தல் அவசியம் என்றும், அதாவது நாம் செயலற்ற தன்மையை கடக்க வேண்டும், பணிக்கான வயது வரம்பை மதிக்க வேண்டும்,
மேலும் நமது பணி முடிந்ததும் விடுப்பு எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்காக நன்றி உள்ளவர்களாக இருத்தல், சமூகத்துடனும் எண்மமுறை உலகத்துடனும் ஈடுபாடு கொள்ளுதல், குடும்பங்கள், இளைஞர்கள், முதியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள் மற்றும் ஏழைகளிடம் நெருக்கம் காட்டுதல் ஆகியவற்றை குறித்தும் அவர்களிடம் ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதையும் அவர்களுக்கு செவிசாய்ப்பதையும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டு இன்றைய உலகிற்கு வலிமையான நம்பிக்கையில் வேரூன்றிய விருப்பத் தேர்வுகளை கொள்ளுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டு தனது உரையை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. இரண்டாவது உலக குழந்தைகள் தினம் 2026 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி முதல் 27 தேதி வரை ரோமையில் இடம்பெறும் என்றும் அறிவித்துள்ளார் திருத்தந்தை 14 லியோ. நவம்பர் 19 இப்புதனன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரைக்கு பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்ட திருத்தந்தை அதிகாரப்பூர்வ சின்னம் கொண்ட கொடி ஒன்றை ஆசீர்வதித்து அதில் கையெழுத்திட்டார். இந்த கொடியை காசாவைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் மஜித் பெர்னார்ட் மற்றும் அருட்பணியாளர் என்சோ போர்த்துனாத்தோ இருவரும் வழங்கினர். இந்த லட்சினையில் குழந்தை பருவம், கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் 7 கண்டங்களை குறிக்கும் 7 வண்ணமயமான கால் தடங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை புனித பேதுரு பெருங்கோவில் குவிமாடத்தால் தழுவப்பட்டுள்ளன. 2024 ஆண்டு நடைபெற்ற முதல் உலக குழந்தைகள் தினம் 101 நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 1 லட்சம் குழந்தைகளை ஒன்றிணைத்தது. 2026 ஆண்டு சிறப்பிக்கப்படவிருக்கிற இவ்விழா குழந்தைகளின் குரல்களை மதிப்பதற்கும் அமைதி மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்குமான திரு அவையின் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கிறது. இந்தியாவின் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக கருதப்படும் மாநில சட்டங்களை சட்டப்பூர்வமாக சந்தித்து வருவதாக ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் 2025 ஆண்டு கொண்டுவரப்பட்ட மதமாற்ற தடை சட்டம் வற்புறுத்தல், மோசடி அல்லது தூண்டுதல் மூலம் மதமாற்றம் செய்வதை குற்றமாக்குகிறது என்றும், இந்நிலையில் இது மிகவும் தெளிவற்றது மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாக உள்ளது என்றும் கத்தோலிக்கர்கள் வாதிட்டு வருகின்றனர் என்று உரைக்கின்றது அச்செய்தி நிறுவனம். மகாராஷ்டிராவில் கிறிஸ்தவ மக்கள் தொகை குறைந்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வரும் போதிலும் முன்மொழியப்பட்டுள்ள மதச்சுதந்திர மசோதா சிறுபான்மை சமூகங்களை குறிவைக்கக்கூடும் என்று கத்தோலிக்கர்கள் அச்சம் கொண்டுள்ளனர் என்றும் அச்செய்தி நிறுவனம் எடுத்துக்காட்டியுள்ளது. இச்சூழலில் மதச்சார்பற்ற கொள்கைகளை நிலைநிறுத்தவும் அனைத்து குடிமக்களின் மத உரிமைகளை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் இந்த மாநில அரசுகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஐநா பாதுகாப்பு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காசாவிற்கான புதிய அமெரிக்க சமாதான திட்டம் இறுதியில் ஒரு அரசியல் செயல்முறைக்கும் 2 நாடுகளின் தீர்வுக்கும் வழிவகுக்கும் என்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திஸ்தா பிட்சபாலா. இருப்பினும் இந்த தீர்மானத்தால் களத்தில் சிறிய மாற்றமே ஏற்படும் என்றும், காசா இன்னும் பேரழிவை சந்தித்து வருவதாகவும், மனிதாபிமான உதவிகள் போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்துள்ள கர்தினால் பிட்சபாலா அவர்கள் அமெரிக்கா, அரபு நாடுகள் மற்றும் துருக்கி உட்பட அனைத்து தரப்பினரின் அரசியல் துணிவு இருந்தால் மட்டுமே உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் என்றும் வலியுறுத்தினார். முக்கியமான திருப்பயண திருத்தலங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், உள்ளூர் கிறிஸ்தவர்கள் பொருளாதாரத்தை நம்பியிருப்பதாகவும், இதன் காரணமாக புனித பூமிக்கு அனைவரும் திருப்பயணம் மேற்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கர்தினால் பிட்சபாலா. மேலும் மதங்களுக்கிடையேயான உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் கர்தினால் பிட்சபாலா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.